வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல நிறுவனங்களோட அப்டேட்ஸ டிஸ்கஸ் பண்ண போறோம். அனைத்து அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த அப்டேட்ஸா இந்த பதிவுல இருக்க போகுது. ஸோ, இத அழுத்தி சொல்லுவதற்கான காரணங்கள் இந்த அப்டேட்ஸ பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவா வந்து புரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா, பல அப்டேட்ஸ் இருக்கு. அத்தனையும் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்றதுக்கான நேரம் நம்மகிட்ட இல்ல. அண்டு இத பற்றியெல்லாம் நம்ம பேசணும்னா, 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு பெரிய ஒரு எபிசோட் ஆட்டம் தான் வந்து போடுற மாரி இருக்கும். ஸோ, மிச்சம் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ நாளைக்கோட வீடியோல டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி அமெரிக்க பங்குகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. இன்னைக்கு பாருங்க கூகுள் பொளந்தெடுத்துட்டு இருக்காங்க. 7% சரிவு அண்ட் டெஸ்லா பார்க்கும்போது 12% சரிவு அப்படின்ட்டு பல முன்னணி நிறுவன பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல போட்டு அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட காரணம் என்ன? என்னென்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறத பற்றியான ஒரு அப்டேட்டும் நாளைக்கு காலையில வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். எப்படியும் இன்னைக்கு நைட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிருவேன். ஸோ லேட் நைட்ல தான் ரெக்கார்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 8 மணி இல்லன்னா ஒரு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ, கண்டிப்பா சில பேர் அமெரிக்க மார்க்கெட்ட விரும்புவாங்க. நீங்க காலையில மறக்காம அந்த பதிவ செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். அண்ட் அதே மாரி மெம்பர்ஷிப்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து இருக்க போகுது. ஸோ, எமர்ஜென்சி அப்படிங்கிறனால அத பற்றி நம்ம அந்த அப்டேட்லயும் வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். மேக்ஸிமம் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நாளைக்கு நார்மல் அப்டேட்ட வந்து காலையில மார்னிங் நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட அடிச்சிருக்காங்க. பட் பெரிய சரிவில்ல. ஸோ ஒரு 126 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் தான் நடந்திருக்கு நிஃப்டில. பேங்க் நிஃப்டி ஒரு 530 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஹெவியா வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, நெட்டா வந்து வித்திருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்வலா பை பண்ணி நம்ம மார்க்கெட்ட ஓரளவு சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் லார்ஜ் கேப் பங்குகள் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு சரிவ குடுத்து தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டே பை டே பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா மாறிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு லார்ஜ் கேப் பங்குகள். ஸோ தொடர்ந்து ஒரே இடத்துல இருப்பதன் மூலியமா நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் தான். அதுவும் குறிப்பா சேலரி வாங்கக்கூடிய மிடில் இன்கம் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரே முட்டா ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்துட்டா வாங்க முடியாது. ஆனா, அதே நேரத்தில நிறுத்தி நிதானமா அப்பப்போ நமக்கு வாய்ப்பு குடுக்கும்போது, உண்மையிலேயே அது சிறந்த ஒரு விஷயமா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. ஏன்னா, உங்கள மாரி தான் நானும் ஒரு மிடில் இன்கம்ல இருக்கக்கூடிய நபர். பணம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எத்தன போட்டாலும் அது பத்தாது. போட போட எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கடலாட்டம். ஸோ கடல்ல என்னத்த வேணா கொட்டலாம். கடைசி வரைக்கும் அது உள்ள இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாரி தான் ஷேர் மார்க்கெட் அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ சான்ஸ் கிடைக்கும்போது அந்த சான்ஸ நம்ம யூஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணிக்கணுங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு பங்குகள் பற்றியான அப்டேட்ன்னு பார்க்கும்போது, இன்ஃபோசிஸ் பற்றியான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. மீண்டும் தலைகீழா இன்ஃபோசிஸ் குதிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்பா 12% ப்ராஃபிட் உயர்ந்திருக்கேன்னு கேட்கலாம். ஆனா, ஸோ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஆனா, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு தலைவலியா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆல்ரெடி ரூ. 1047 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல இடம் தான். இந்த இடமே நல்ல இடம் தான். ஸோ ஃபர்தரா நாளைக்கு கரெக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில, டெஃபினட்டா இன்னும் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு இந்த இன்ஃபோசிஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 7,775 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு 8,500 கோடியா இருக்கு. ஸோ ஒரு மிதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இன்ஃபோசிஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பாருங்க செப்டம்பர் மாசம் 7,375 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடலாம் ஒப்பிடும்போது ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆ ரொம்ப பெருசா வந்து இல்ல. ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இன்ஃபோசிஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஏடிஆர்ல வந்து சரிவடைஞ்சிருந்தது. நான் வந்து ஹெட்லைன் மட்டும் தான் வந்து பார்த்தேன். ஸோ இப்ப நம்ம பார்ப்போம் ஏடிஆர்ல என்ன லெவல்ல இன்ஃபோசிஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நான் பார்க்கும்போது சரிவுல இருந்தது. ஸோ இன்ஃபோசிஸ் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா, 4% வரைக்கான ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு இன்னைக்கு டேல. ஸோ ஃபர்தரா நாளைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஒரு பிரஷர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எச்எல் டெக் ரிசல்ட் வந்தப்ப போட்டு கீழ இறக்குனாங்க. அதே மாரி ஒரு 4, 5% கீழ இறக்குனாங்கன்னா, ரொம்ப நல்ல செய்தியா வந்து இருக்கும். இன்ஃபோசிஸ பொறுத்தவரைக்கும். ஸோ இறக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம மட்டும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ தலைகீழா திரும்ப பையன் பார்த்தீங்கன்னா, குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். குதிச்சான்னா வரவேற்க ட்ரை பண்ணுவான். மேபி டாக்டர் ரெட்டி மாரி கீது ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருச்சுன்னா, ஸோ அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஐடில இந்த மாரி நடக்குமா அப்படின்ட்டு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இப்போ ஐடி செக்டார் பார்க்கும்போது கொஞ்சம் வலுவடைஞ்சு தான் இருக்கு. ஐடி செக்டார்ல பெருசா செல் ஆஃப் ஏற்படுறதில்ல. நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஐடி செக்டார் ஓரளவு ஸ்டேபிளா நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இது நிலைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான விஷயம். ஸோ நிலைக்கலன்னா அது நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி தான். டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது
பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ டெக் ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட்ல. ஸோ அதோட இம்பாக்ட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணியிருக்கு. ரீசென்ட்டா ஒரு ரெக்கவர் குடுத்தது. அந்த ரெக்கவர் பார்த்தீங்கன்னா நிலைக்கல. ஸோ இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது இந்த பிரஷர் எல்லாம் நாளைக்கு சந்திக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்திருக்கு. கூடுதலா HDFC பேங்க் அவனையும் போட்டு பொழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 லா ஃபிர்ம் பார்த்தீங்கன்னா HDFC மேல ஒரு ஒரு கேஸ போட்டிருக்காங்க. பட் இன்னும் நான் வந்து அத கம்ப்ளீட்டா செக் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட்லைன தான் நான் பார்த்தேன். ஸோ HDFC பேங்க்க நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்தரா HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா இத வரவேற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ADRல பெருசாலாம் வந்து சரிவடையல. ஸோ HDFC பேங்க் பார்க்கும்போது ஃப்ளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது. மேபி இருந்ததுன்னா இதுவும் நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ HDFC பேங்க்க பொறுத்தவரைக்கி நாளைக்கு இந்த முக்கியமான அப்டேட் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த இத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னும் படிக்காத காரணத்தினால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிப்லா. ஸோ சிப்லா பையன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இடையில சரிவடைஞ்சிருந்தான். ஸோ சிப்லா பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல 39% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனா கடந்த 2 காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 789 கோடி ப்ராஃபிட். ஓகே. ஸோ ரெட்டி கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, சிப்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சிப்லா பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பதற்கான ரீசன் என்னன்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்தியா மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் சிப்லா. அண்ட் OTC ப்ராடக்ட் நெறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிப்லாக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. அதனால தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இதெல்லாம் பத்தாது. ஸோ இந்த சிப்லாலாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆகணும். ஸோ கரெக்ட் ஆனா தான் நமக்கு வந்து வாய்ப்பே ஏற்படும். அதர்வைஸ் நமக்கு இந்த இடத்துலலாம் எந்த ஒரு சான்ஸும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லன்னு நான் நினைக்கிறேன். பட் தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ ஃபர்தரா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொறுத்து இருந்தா மட்டும் தான் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு இடத்துல வந்து சான்ஸ் கிடைக்குமே தவிர, அவசரம் நம்ம பட்டோம்னா, பெட்டரான இடத்துல சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அவசரப்படாம, பொறுமையா தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். சரியான நேரம் வரும்போது ஆக்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது IEX கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ IEX ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 12% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா, ஸோ இந்த காலாண்டு அவங்களுடைய ரெவென்யூ வந்து குறைஞ்சிருந்த மாரி இருந்தது நான் பார்க்கும்போது. ஸோ இந்த டைம் பார்க்கும்போது பவர் டிமாண்ட் வந்து ரொம்ப கூடுதலா தான் வந்து இருந்தது. அப்புறம் எப்படி இவங்களுடைய ரெவென்யூ வந்து குறைஞ்சது அப்படின்ட்டு எனக்கு தெர்ல. அது இன்னும் வந்து நம்ம டீப்பா வந்து பார்க்கணும். ஸோ ஸ்டில் IEXக்கு பிரஷர் இருக்கு. அந்த கப்ளிங் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா, IEXக்கு இருக்கு. ஒன்ஸ் வந்து இந்த கப்ளிங் எல்லாம் நடந்ததுக்கப்புறம், ஸோ இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. பட் பிரியும்போது இந்த மார்க்கெட் ஷேர் பிரியும்போது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கலாம். அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த காலாண்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, IEXஅ பொறுத்தவரைக்கும் சுமாரான ஒரு காலாண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராஃபிட் கூடியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் IEXஅ பொறுத்தவரைக்கும். பட் ரெவென்யூ பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு IEXக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் இன்னைக்கு என்னப்பா நல்ல ரிசல்ட் குடுத்தும் ஆரக்கிள் என்ன ரீசன்னால விழுந்தது? OFSS எப்படி விழுந்தது? அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ கேள்விக்கு பதில் தெரியாம இருந்தது. ஆனா, ஆரக்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பங்குகள விக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல என்ன பிரஷர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ இதுல என்ன டவுன்ஃபால் எதனால ஏற்பட்டுட்டு இருக்குன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணோம். கடந்த குளோபல் மார்க்கெட் அப்டேட்ல. ஸோ இந்த ஆரக்கிள்ல இருக்கக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான தலைவலியா இருக்கு. இப்ப இந்த கடன கட் பண்றதுக்கு ஸோ ஸ்டேக்ஸ வந்து விக்கலாமா? அப்படிங்கிற மாரியான ஒரு பேச்சு வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆரக்கிள் மே செல் ஸ்டேக் இன் OFSSன்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி விக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பிரஷர் பார்த்தீங்கன்னா, OFSSல கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இத நம்ம ட்ராக் பண்ணுவோம். நம்ம இத பெருசா வந்து பார்க்கறது இல்லன்னாலும், ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஆரக்கிள நம்ம அங்க பார்க்குறோம். ஸோ அதனால இது நமக்கு முக்கியம் தான். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம இத ட்ராக் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் OFSSல இன்னைக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபர்தரா அப்டேட் வரட்டும். டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆரக்கிள் குளோபல் மார்க்கெட்ல ஸோ அதாவது அங்க தான் இருக்கு. ஆரக்கிள் நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு டேல நெகட்டிவா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டா ரெக்கவர் ஆன மாரி இருந்தான். திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ஆரக்கிள் நிறுவனம். இன்னைக்கு ஒரு 1.5% வரைக்கான சரிவு ஆரக்கிள்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ லைட்டா 2 நாள் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தான். இன்னைக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா, ஆ பழைய இடத்துக்கே வந்து நின்றுருக்கான். ஸோ ஃபர்தரா டிப் நடக்கட்டும். பெரிய பிரஷர்ல தான் ஓடிட்டு இருக்கு இந்த ஆரக்கிள் நிறுவனம். அடுத்தது
ஸோ எஸ்ஆர்எஃப் இவன் எதுக்கு விழுந்தான் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துருந்தான். இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா சரிவு அடைஞ்சிருந்தது. 8.5% வரைக்கான சரிவு சந்திச்சிருக்கு. ஆஃப்டர்நூன் இதை பற்றி பேசுகிறோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் பார்த்துருந்தேன், செக் பண்ணேன். ஸோ டவுன்ஃபால் இருந்தது. பட் இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான டவுன்ஃபால் இருக்குது. 8.5% வரைக்கான சரிவு ஏற்பட்டிருக்கு. என்னப்பா ரீசன் அப்படின்னு பார்த்தா, இந்த Q1 எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க நம்ம பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்டும் அதை தான் சொல்கிறாங்க. பட் என்ன ரீசன்னா, அடுத்த 2 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ குறையும், ரொம்ப மோசமாக போகுமான்னு தெரியல. பட் சாஃப்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பட் ஒரு அடி இருக்குது அப்படிங்கிறது தான் மறைமுகமாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் இன்றைக்கி எஸ்ஆர்எஃப்பை போட்டு அடித்து நிமித்தியிருக்காங்க. பட் எஸ்ஆர்எஃப் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருந்தது இந்த காலாண்டில். அடுத்த 2 காலாண்டில் ஒரு பெரிய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இங்கே மேபி ஏற்படலாம். அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இதிலலாம் இப்போதைக்கு சான்ஸும் இல்லை. ஸோ செக் பண்ணுவோம், நம்ம சான்ஸ் கிடைக்கும்போது. எத்தனை தான் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ கசகசான்னு நம்ம பாட்டுக்கு முடிவு எடுத்துடக்கூடாது. பொறுத்திருந்து பொறுமையாக நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு போட்டியாக இப்போது லெஜண்ட் வந்து களம் இறங்கியிருக்காரு. யார்? ஸோ மாருதி சுசுக்கியோட பிரசா. ஸோ என்னப்பா பிரசாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரேட்டிங்கில் வந்து களம் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸானை பீட் பண்ண நம்பர்ஸை வந்து இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது நெக்ஸானை காட்டிலும் பெட்டராக வந்து இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது 2 வேரியண்ட்லேயும் இருக்க போகுது. ஒன்று கே சீரிஸ் என்ஜினில் K15ல் 4 சிலிண்டர் என்ஜின் கொண்ட பிரசாலையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பொருந்தும் இந்த 5 ஸ்டார். அண்ட் 1 லிட்டர் டர்போ இன்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ரேட்டிங் பொருந்தும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடுதலான ஒரு கெயினாக பார்க்கப்படுது. சோப்பு டப்பா, தகர டப்பா அப்படின்னு சொல்லியும் கூட லட்சத்தில் வாகனங்களை வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க மாருதி சுசுக்கி. ஸோ இப்போ அடிஷ்னலாக இவங்களும் அந்த சேஃப்டி ரேட்டிங்கை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அனைத்து நிறுவனங்களும் இதை பண்ணுவாங்க. பட் இந்த மாருதி சுசுக்கியோட ரேட்டிங் பார்க்கும்போது ஹியூண்டாயோட அண்டு கியா இந்த 2ல் ஏதோ ஒரு மாடல், எந்த மாடல்னு தெரில, அதை காட்டிலும் கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நெக்ஸானை காட்டிலும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம நாட்டில் அதிகப்படியான ஒரு இது யாருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த சேஃப்டி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது டாடா கார் தான் மிகவும் உறுதியான கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ஓடிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இணையதளத்தில் யூடியூப்பில் போய் நம்ம தேடி பார்த்தாலே ஸோ நெக்ஸானில் 2 அதாவது நெக்ஸான்னு சொல்லக்கூடாது, டாடா மோட்டார்ஸில் ஒரு ஆர்கியூமெண்ட் ஓடும். ஸோ எங்கள் கார் பார்த்தியா எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படி இப்படின்னு தான் வந்து பேசுவானுங்களே தவிர மற்றபடி எதுவும் பேச மாட்டாங்க. மாருதி சுசுக்கிக்கும் இந்த டாடா மோட்டார்ஸ் ஃபேன்ஸுக்கும் சண்டைகள் ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கும். நிற்கவே நிற்காது, அந்த சண்டைகள் போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ பிரசா வேற ஒரு 5 ஸ்டாரை இது பண்ணிட்டாங்களா. இதுக்கு முன்னாடி டிசைரில் ஒரு 5 ஸ்டார், விக்டோரிஸில் ஒரு 5 ஸ்டார் இருக்குது, இன்வெக்டோவில் ஒரு 5 ஸ்டார் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த சேஃப்டி ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். பண்ணுனா தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரத்தில் இவங்களால வாகனங்களை விற்க முடியும். ஸோ இப்போது பிரசாலாம் சேல்ஸ் கம்மியாகிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ரேட்டிங் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்னதான் ரிலையபிலிட்டி இருந்தாலும் கூட சேஃப்டி ரேட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்தியன் பயர்ஸ் பார்த்தீங்கன்னா உணர்த்தியிருக்காங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லைப்பா ராஜா, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வருடத்தில் மட்டும் 3வது முறையாக கார் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் முக்கியமான விஷயம். தொடர்ந்து கார் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு வழி இல்லை, சேஃப்டி ரேட்டிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் வந்து உயர்த்தான் செய்யும். ஸோ இது நல்ல விஷயம் மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மாதிரி இப்போ எப்படி டாடா மோட்டார்ஸோட சேஃப்டி டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போயிருக்கு. லாரி கூட போய் முட்டை விடுறது, ஸோ 2 லாரிக்கு நடுவில் சாண்ட்விச் ஆட்டை கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி 2 காரையும் முட்டை விடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல குரலி வித்தைகளை பண்ணுறாங்கல்ல. அதே குரலி வித்தையை மற்ற கம்பெனிஸும் விரைவில் கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் வேறு லெவலில் இறங்குவாங்க. ரோட் சைடில் ஆக்சிடெண்ட்டை வேணும்னே கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்களே போய் இவங்க வண்டியிலே இடிச்சு போட்டு அதை வந்து இங்கே பாரு ஒன்றுமே ஆகலை அப்படின்பாங்க. ஸோ பிளாஸ்டிக் கூட உடையலை அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ வண்டி வந்து முட்டுது, முட்டுன வண்டிக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக கண்டமாயிருச்சு. ஆனால் முட்டு வாங்கின டாடா நெக்ஸானில் பிளாஸ்டிக் கூட உடையல. சரி ஸ்டீல் உடையல சரி அப்படிங்கலாம். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க, அது ஒன்றும் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பிளாஸ்டிக் உடையாமல் இருக்காது, அப்புறம் பிளாஸ்டிக் உடையாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த கருத்து அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் பலரும் பார்த்திங்கன்னா அதை போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரொமோஷன் வேறு லெவலில் வந்து பறக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் ப்ரொமோஷன்னே நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று இதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். என்னென்னா
ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட்ஸ்பாட்ல அந்த லிமிட் இருக்கு. ஸோ அன்லிமிட்டட் 5Gய பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. அத வந்து அவங்க இணையதளத்திலிருந்து தூக்கிட்டு தான் ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அன்லிமிட்டட் 5Gய நீங்க ஹாட்ஸ்பாட் மூலியமா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல விஷயம். சமூக வலைதளத்தில வந்த எதிர்ப்பின் காரணமா இது வந்து நடந்திருக்கு. ஸோ பேக் அடிச்சுட்டாங்க ஏர்டெல் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா, ஏத்தும்போது நம்ம சொன்னோம். அவங்க பேக் அடிக்கும்போது நம்ம சொல்லணும்ல. நம்ம அத சொல்லாம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த இடத்துல அத நான் மென்ஷன் பண்றேன். ஸோ அடுத்தது விப்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ சைலண்ட் எஃப்எம்சிஜி கிங் மேக்கர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ சத்தமில்லாம வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஏன்னா, ஸோ இவங்களோட தான் அந்த சந்தூர் சோப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்தூர் சோப் பார்த்தீங்கன்னா, லைஃப் பாய வந்து தாண்டிருச்சு. அத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமர் எஃப்எம்சிஜி நிறுவனமா விப்ரோ வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. விப்ரோ கன்சியூமர் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த டிடிகேஸோட குட் ஹோம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ஸ்ப்ரே, அப்புறம் இந்த பாத்ரூம்ல ஒண்ணு கோட்ரேஜோடது மாட்டி வைப்போம்ல, அந்த மாரியான ஒண்ணு ஏதோ ஒண்ணு. அதையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவ இப்ப விப்ரோ வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்சனல் கேர் நிறுவனம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அக்யூசிஷன் மூலியமா தான் வளர்ச்சி அப்படிங்கிறத எஃப்எம்சிஜி உறுதி பண்ணிட்டாங்க. இத பற்றின ஒரு ஆர்டிக்கிள் இப்ப ரீசென்ட்டா போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அக்யூசிஷன் மூலியமா என்ன மாரியான ஒரு வளர்ச்சிய எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் அடையிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ரிலையன்ஸ் ஒரு பக்கம் அவங்களும் எஃப்எம்சிஜிய சகட்டு மேனிக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்த பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்த தயாரா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி ஏற்படுத்திட்டாங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் நாளைக்கு இன்னொரு ஒரு எஃப்எம்சிஜி அப்டேட்டும் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கோட ஆஃப்டர்நூன் வீடியோல அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பல பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம பார்த்திருப்போம். அத்தனையும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்டா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!